Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது இன்று விவாதம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் 7 பேர் உட்பட 90 பேரை விடுவிக்க நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கில் வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. வரி பாக்கி தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்கவும் ஆணை. மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகை. பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழகத்தில் இருப்பார் என பயண திட்டத்தில் தகவல். பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திடலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பாஜகவின் தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நேரில் ஆய்வு. அதிமுக பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைந்தார் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். பழைய விஷயங்களை விட தமிழக நலன், கட்சி நலன் என்ற பொது நோக்கோடு முடிவெடுத்திருப்பதாகவும் விளக்கம். தமிழ்நாட்டு நலனிலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனில் அக்கறையோட நாங்கள் விட்டு கொடுத்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரே எண்ணத்தோடு நான் மீண்டும் முழு மனதோடு என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்ததை வரவேற்று எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை பதிவு. என்டிஏ கூட்டணியால் தமிழகம் வளர்ச்சி செழிப்படையும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து. தாம் எந்த அரசியல் கட்சியும் நடத்தவில்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தது குறித்த கேள்விக்கு அவரிடம்தான் கேட்க வேண்டும் என பதில். அவர்தான் கேட்கணும். அரசியல் சரியான முடிவெடுக்காத காரணத்தினால் தான் அனைவரும் கட்சியை விட்டு போறதா ஒரு தகவல் கூறப்படுது. எப்படி பாக்குறீங்க சார்? எந்த கட்சி? நாங்க அரசியல் கட்சிகள் இல்ல. வாங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பு. தமிழகத்தில் 2 மாதங்களில் ஆட்சி மாற்றம் நடைபெறும் எனவும் பேட்டி. இன்னும் 2 மாதத்தில் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும். இந்த திமுக ஆட்சியை அகற்றி எங்கள் கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தருடன் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பு. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும் என பாரிவேந்தர் பேட்டி. வருகிற 2026 தேர்தலில் உறுதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிற வகையில் என்டிஏ ஆட்சிக்கு வரும், உறுதியாக ஆட்சிக்கு வரும். நான் நம்பவில்லை என சொல்ல வேண்டாம். நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் மாற்றத்தை. அந்த மாற்றத்தை 26 கிடைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. சென்னையில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நள்ளிரவில் சந்திப்பு. அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுக இணைந்த நிலையில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம்.
தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க. எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்லி தான், தோழமை கட்சி. ஆனா யாருடன் நாங்கள் இறுதி கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை உரிய நேரத்தில் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை மீண்டும் அழைத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம். பழனிசாமியை துரோகி என்று சொன்ன தினகரன் அவரோடு சேர்ந்து எப்படி மேடை ஏறுவார் என செல்வ பிறந்தகை கேள்வி. அதிமுக பாஜக என்ற கூட்டணி மூழ்கும் கப்பல் என்றும் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி ஒரு துரோகத்தனத்தை உலகத்திலேயே பார்க்கலன்னாரு டிடிவி அவர்கள். இவர் கங்கையில குளித்து புனித மனிதராக எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாருன்னு கையை தூக்க போறாரா? என்ன சொல்ல போறாரு? வைத்திலிங்கத்தை தொடர்ந்து திமுகவில் இணையவிருக்கும் மேலும் ஒரு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மக்களுக்கு சேவை செய்யவே திமுகவில் இணைவதாக குன்னம் ராமச்சந்திரன் அறிவிப்பு. வரும் 26ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லும் தாவேக தேர்தல் பரப்புரை குழு. விஜயின் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வது தொடர்பாக மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசிக்க திட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அனைவரும் தலைவருடைய அனுமதியோடு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். 26ஆம் தேதியிலிருந்து துவங்கி அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். செங்கோட்டையனுடன் எந்த மனக்கசப்பும் இல்லை என தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் விளக்கம். கட்சித் தலைவர் விஜயின் கீழ் அனைவரும் தொண்டர்கள்தான் என்றும் பேச்சு. ஏதோ ஒரு மனக்கசப்பு அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பொறுத்தவரை தலைவர் தளபதிக்கு கீழ் அனைவரும் தொண்டர்கள் தான் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் டெங்கு, சிக்கன்குனியா நோய் பாதிப்பு அதிகரிப்பதன் எதிரொலி. அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தனி வார்டுகளை ஏற்படுத்த தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவு. சென்னையில் மழைநீர் வடிகால்களில் இரும்பு மூடிகளை கொசுவலைகளை கொண்டு மூடிய மாநகராட்சி ஊழியர்கள். டெங்கு, சிக்கன்குனியா பரவி வரும் நிலையில் கொசு ஒழிப்பு நடவடிக்கை தீவிரம். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 4120 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,15,320 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து உச்சத்திலேயே விற்பனையாகும் வெள்ளி. 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் உயர்ந்து 345 ரூபாய்க்கு விற்பனை. வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும், ஆனால் பழைய நண்பர்கள் கிடைப்பது அபூர்வம். கோவை வேளாண் பல்கலைக்கழக நிகழ்ச்சியுடன் பேசிய நடிகர் ரஜினிகாந்த். ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் நம்ம ரொம்ப முக்கியம். அவங்க தான் நமக்கு எல்லாம் என்ன வேணா கிடைக்கும். ஆனால் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைக்கிறது ரொம்ப 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 அப்புறம். இன்னும் கூப்பிட்டா கூட டேய் வாடான்னு சொல்லி பேர் சொல்லி டே வாடா இங்க டே எப்படிடா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது அசாதாரணமான சந்தோஷம். தமிழகத்திற்கு மேலும் 3 புதிய அம்ரித் பாரத் ரயில் சேவைகள் அறிவிப்பு. தாம்பரம், நாகர்கோவில் நகரங்களில் இருந்து இயக்கப்படும் என அறிவிப்பு.
சபரிமலை தங்க திருட்டு விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 1.3 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல். பணப்பரிமாற்றம் தொடர்பான முக்கிய ஆதாரங்கள் சிக்கியதாகவும் தகவல். கேரளாவில் பேருந்தில் பாலியல் அத்துமீறல் என அவதூறு வெளியிட்ட யூடியூபர் ஷிம்ஜிதா கைது. ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் நடவடிக்கை. பிரதமர் மோடி தனது சிறந்த நண்பர் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. இந்தியாவுடன் விரைவில் நல்ல வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் என உறுதி. படைகளை அனுப்பி கிரீன்லாந்தை கைப்பற்றப் போவதில்லை, பேச்சுவார்த்தை மூலமே பெறுவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. பூமியில் மனிதர்கள் மோதிக்கொள்வது விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது அற்பமாக தோன்றும். ஓய்வு பெற்ற விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கருத்து. நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரை வெற்றியுடன் தொடங்கிய இந்திய அணி. நாக்பூரில் நடந்த முதல் போட்டியில் 48 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.